மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. மாங்காய் 2 மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 காஞ்ச மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 ஸ்பூனு வெந்தயம், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், பெருங்காயம், தனி மிளகாத்தூள், உப்பு. அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். வெந்தயத்தை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெந்தயத்தை வந்து பொடியாக தான் போட போகிறோம். நல்லா வறுந்துடுச்சு. இப்போ இதை நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வெந்தயம் வந்து நல்லா ஆறட்டும். அது ஃபேன் காற்றுல வச்சுருக்கிறேன். அதுக்காட்டி நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து மாங்காவை தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 25 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இது நல்லா காயிட்டோம். நான் அதுக்கிட்ட அந்த வெந்தயத்தை அரைச்சிட்டு வந்துடுறேன். பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரியட்டும். நான் சிம்மில் தான் வச்சுக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போ காஞ்ச மிளகாவை வந்து நான் போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெந்தய பொடி வந்து போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒரு 3 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம வந்து இந்த ஊறுகாயில் எடுத்து மாங்காயில் எடுத்து இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் தாளிச்சதெல்லாம் ஊற்றி வச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுடைய உடனடி மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எச்சு ஊறுது பார்க்கறதுக்கேவா. இப்போ நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அது மாங்காய் ஊறுகாய் நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் சூப்பராக வந்துடுச்சு. அது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா காரமாக புளிப்பாக இந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.